மோ, நான் தனி கொடுத்துன்னு போகலான்னு இருக்கேம்மா. மக்களே, இன்னைக்கு தான் நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. அடி பாவியலா. இருமா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். தே. சொல்லு. சரி தே, அப்ப நான் கிளம்பியேன். கிளம்புறியா? எங்க கிளம்புறா நீ? அதான் தே, தண்ணி கொடுத்தனத்துக்கு. உன்னை தண்ணி கொடுத்தனத்துக்கு முதல்ல இங்க யாரு சம்மதிச்சா? யாரு சம்மதிக்கணும்? என் மவன் இருக்கான், அவன் சம்மதிக்க மாட்டான், நானும் சம்மதிக்க மாட்டேன். ஏன் சம்மதிக்க மாட்டிய? உங்க பிள்ளைக்கு மட்டும் அதுதான் கரெக்ட்னு சொல்லி கொடுக்கியே. அது அது வந்து அவங்க வீட்ல மாமியார் ரொம்ப கொடுமையா பண்ணுதான், அதனால நான் தண்ணி கொடுத்தனு போச்சேனே. உன்னை நான் என்ன கொடுமைப்படுத்தியே? அப்படி கேட்காதீங்க தே, என்ன கொடுமைப்படுத்தல அப்படின்னு கேளுங்க. என்னட்டி வாய் ரொம்ப நீளுது? ஏத்தே, நான் நினைச்சேன்னா இன்னைக்கே உங்க மகனையும் உங்களையும் பிரிச்சு தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போக எனக்கு தெரியும், சரியா? ஆனா அதை நான் பண்ணணும்னு விரும்ப மாட்டேன். உங்க பிள்ளைக்கும் நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க. ஒரு வீட்டுக்கு வாழ போகுதுன்னா அந்த வீட்டுல எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, பிரிச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லாது. என்ன உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கீங்களோ அதே தான் நம்ம வீட்டுக்கும் நடக்கும். உங்களுக்கு சமாதானம் தாராளமா சொல்லி கொடுங்க தே. இவளை முதல்ல ஏதாவது செய்யணும், அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் போல் இருக்கு.